அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு இனி நீங்கள் கதறி கதறி அழுதாலும் இனி விதி உங்களை விடாது என்ற வகையில் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பாக செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். தொழில் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியானவர் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்லங்க. தொழில் வளர்ச்சி, குறுக்கீடுகள் அதிகரிக்கும், எதிரிகளுடைய தொல்லை அதிகரிக்க இருக்குதுங்க. நடக்கும் தொழில் ஸ்தம்பித்து நிற்கலாம், நாணய பாதிப்பு ஏற்படுங்க. அதனால் கவனமாக இருங்க. எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. அனுபவமிக்கவர்களின் ஆலோசனை தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதே போல வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவை. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுங்க. இது போன்ற நேரங்களில் தசா புத்திக்கு தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் துயரங்களிலிருந்து விடுபட இயலுங்க. அதனால் கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாம பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிக்கு மத்தியில் முன்னேற்றம் உண்டுங்க. உத்தியோகஸ்தர்கள் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதேபோல் கலைஞர்களுக்கு மிகுந்த முயற்சியின் பேரில் சில வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஸ்ரீ ராமபிரான் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும்.